இன்னைக்கு தீயல் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து 2008ல் நடந்த கதை. பினாங்ல. என்னன்னா, இந்த ஒரு ஃபேமிலில வந்து அம்மா, அப்பா, ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து ஒரு 11 இல்ல 12 வயசு பிரைமரி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல வந்து ஒரு மெய்ட் இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப புதுசா தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அம்மா, அப்பா வேலைக்கு போனோனே, அந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு போனோனே, இந்த மெய்ட் மட்டும் தான் வீட்ல வந்து வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ, அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, வீட்டுல வந்து அந்த மெய்ட்க்கு எப்போதுமே இப்ப நம்ம ஒரு வீட்ல இருக்கோம். நம்ம ஒரு வீட்ல தனியா இருந்தோம்னா, நம்மளுக்கு தனியா இருக்கிற ஃபீல் இருக்கும். பட் அந்த மெய்ட்க்கு வந்து அவங்க கூட யாரோ இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருந்திருக்கு. எப்படின்னா, இப்ப அவங்க முன்னுக்கு ஹால்ல இருக்காங்கன்னா, கிச்சன்ல வந்து தண்ணி தொறந்து சாத்துற சத்தம் கேட்கும். இல்லன்னா வாஷ்ரூம்ல ஆள் இருக்கிற மாரி சத்தம் கேட்குமா? இல்லனாக்கா இப்ப இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஏதோ எடுத்து நவுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி சத்தம் கேட்கும். ஆனா இந்த மெய்ட் மட்டும் தான் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, வாஷ்ரூம் போயிருக்காங்க. அப்ப வந்து வீட்ல யாரும் இல்ல. வாஷ்ரூம் போயிட்டு அவங்க கதவு தொறக்கிறப்போ, தொறக்க முடியல. ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாஷ்ரூம் வெளிய இருந்து யாரோ லாக் பண்ணி விட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஆனா, அப்ப வந்து வீட்ல யாருமே இல்ல. அந்த டைம் வந்து ஸ்கூல் டேஸ் தான் அது. அவங்க கதவு தொறக்க ட்ரை பண்ணி கடைசில முடியாம அவங்க எப்படியோ அந்த அந்த பிளாஸ்டிக் தானே! ஸோ எப்படியோ உடைச்சுட்டு அந்த மாரி தான் வெளிய வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லலாம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. வீட்ல உள்ள அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு முடிவெடுத்தோனே, அப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. "ஆமாவா? என்னன்னா இதுக்கு முன்ன உள்ள மெய்ட்டும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா வந்து எங்களுக்கு பெர்சனலா இந்த மாரி எதுவுமே ஃபீல் பண்ணதில்ல." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆனா அவங்க வந்து இது பொய்யி, நீ பொய் சொல்றன்னுலாம் ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க வந்து அந்த வீட வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஆனா அவங்க அம்மா, அப்பாவுக்கு வேல. அப்ப ஸ்கூல் லீவுனால அந்த பிள்ளை வீட்ல தான் இருந்துச்சு. அப்ப இந்த மெய்ட் வந்து வீட சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, வீட்ல வந்து மொத்தம் 4 ரூமு. ஆ மெயின் மாஸ்டர் ரூமு, அப்புறம் வந்து 2 அந்த பிள்ளைக்கு ஒரு ரூமு, ஆ மெய்டுக்கு ஒரு ரூம் வச்சு குடுத்துருந்தாங்க. இன்னொரு ரூம் வந்து லாக் பண்ணி இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அந்த ரூமையும் சுத்தம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு லாக் தேடுறப்போ சாவி இல்ல. அப்போதான் எப்படி சுத்தம் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்கவும், அந்த பிள்ளை சாவி எடுத்து குடுத்துச்சு. அந்த பிள்ளை சொன்னுச்சு, "இல்ல இது வந்து பாட்டி தாத்தா ரூமு" அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த மெய்ட் அவங்க வீட்டுக்கு வந்த வரைக்கும் அந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்து அவங்க இன்னும் பாக்கலல. ஒரு வேளை இன்னும் வரல போல. அப்ப அவங்க சாவி எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரூம தொறந்துட்டு, ரூம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ, அப்ப அவங்க வெக்யூம் பண்றப்ப, கட்டிலுக்கு கீழ வெக்யூம் பண்ண போனப்போ, என்னமோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மங்கு இருக்குல்ல, அந்த மாரி என்னமோ தட்டுப்பட்ட மாரி அவங்களுக்கு சத்தம் கேட்டுருக்கு. இப்ப இவங்க வந்து ஏன் கட்டிலுக்கு கீழ இந்த மாரி இரும்பு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க கீழ குனிஞ்சு எடுத்து பார்த்தா, கருவாடு இருந்திருக்கு. பச்சை கருவாடு. பொரிக்காம பச்சை கருவாடு போட்டு கட்டிலுக்கு கீழ இருந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு இந்த மெய்ட்க்கு வந்து ஒரு மாரி அவுட் ஆஃப் பிளேஸா இருக்கு. ஏன் கட்டில் கீழ லாக் பண்ண ரூம்ல கருவாடு இருக்கு? யோசிச்சாங்க என்ன பண்றதுன்னு. அப்புறம் ஒரு வேள அந்த பிள்ளை விளையாட்டுத்தனமா கொண்டு வந்து வச்சிருச்சா? அந்த மாரி ஒரு தாட்ல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து கொட்டிட்டு மங்க கழுவி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு மேலலாம் காயம் வர ஆரம்பிச்சிருக்கு. காயம்னா, அவங்களுக்கு காயம் வலி இருக்காது. பட் அவங்க கைய பார்த்தா யாரோ பொரண்டி அந்த மேல உள்ள அந்த ஸ்கின் வந்து அப்படி காணா போயி வெள்ளையா சிவப்பா மார்க்ஸ் இருக்கும். அப்ப அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஒருவேள நம்ம தூக்கத்துல சொரிஞ்சுக்கிட்டனால அந்த மாரி ஆயிருச்சான்னு சொல்லி அவங்க அப்படி நினைச்சிருக்காங்களா? ஏன்னா யாருமே எடுத்தோனே இது பேய் தான் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தாட்ஸ் வராது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா இன்னும் மோசமாயிருக்கு. எப்படின்னா அவங்க முதுகுலலாம் காயம் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கே அப்படியே யாரோ இரும்புல வச்சு பொரண்டுன மாரி ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆக ஆக அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போக ஆரம்பிச்சுருச்சாம். எப்படின்னா இரும்பல், காய்ச்சல்ன்னு விடாம இருந்திருக்கு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்கள கிளினிக்லாம் கூட்டு போயிருக்காங்க. இந்த மாரி உடம்பு முடியலன்னு. அப்பயும் சரியாகவே இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அந்த மாரி செஞ்சதுலேருந்து தான் இந்த மாரி இருக்கு. ஒருவேள அதுதான் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட்ல அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாரி இருந்துச்சு. இந்த மாரி இருந்துச்சு. நான் இந்த மாரி கழுவி வச்சுட்டேன். எனக்கு அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த மாரி நடக்க ஆரம்பிச்சுச்சு. எனக்கு ஏன்னு தெரியல. இது 2ம் கனெக்டடான்னு தெரியல. ஏன்னா எனக்கு அப்படிதான் தாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த ஒய்ஃப் சொன்னாங்க, "கட்டிலுக்கு கீழ கருவாடு இருந்துச்சா?" ஏன்னா அவங்களுக்கே தெரியல அந்த மாரி இருந்தது.
அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தா, பாட்டி ரூம் தானே இது. அந்த தாத்தா, பாட்டி வந்து அது ஹஸ்பண்டோட அம்மா, அப்பா. பட் வந்து அவங்க இங்க வர்றது ரொம்ப ரொம்ப ரேர்லா. அப்பப்போ தான் வருவாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோனே, ஹஸ்பண்ட் சொன்னாரு, "ஏன் கருவாடு இருந்துச்சு கட்டிலுக்கு கீழன்னு?" அவருக்கும் தெரியல. அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த அவங்க அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க அந்த மாரி வந்தோனே, அவரு கேட்டாரு, "ஏன் அந்த மாரி உங்க கட்டிலுக்கு கீழ கருவாடு இருந்துச்சுன்னு தெரியுமான்னு?" சொல்லி கேட்கவும், "என்னவா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிருங்க. இங்க என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான், அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, "இல்ல, ஆ உங்க 3 பேரு சேஃப்டிக்கும் தான் நாங்க அந்த மாரி செஞ்சு வச்சோம். என்ன செஞ்சு வச்சீங்கன்னு?" கேட்டப்போ, இந்த மாரி வந்துட்டு வீடும், நீங்க எல்லாமும் சேஃபா இருக்கணும்னு சொல்ட்டு, நாங்க வந்து ஒரு என்டிட்டி இங்க வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரு கேட்டாரு, "என்டிட்டியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு?" கேட்கவும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, "அது என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து தெரியுமா, ஆ நார்மலி வந்து மலேஸ்லாம் நெறைய செய்வாங்க. பட் இந்தியன்ஸும் செய்றாங்க போல. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. என்னன்னா, அது வந்து ஒரு ஜீன் மாதிரி. அதுக்கு வந்து நீங்க சாப்பாடு குடுத்து வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து உங்கள வந்து பாதுகாக்குன்ற ஒரு இது. ஸோ, அவங்க அந்த ஜீன வந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கு இருந்தப்போ, அவங்களோட இது என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் அந்த பிள்ளை. அந்த 3 பேத்தையும் பாதுகாக்கிறதுக்கு, அந்த வீட பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ஜீன வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா, அப்பா. ஆனா, இப்போ வந்து 4வது ஆளா அந்த மெய்ட் வீட்டுக்குள்ள வரவும், அந்த ஜீன் வந்து, "நீ வந்து என் லிஸ்ட்ல இல்ல பாதுகாக்கிறதுக்கு. அப்ப நான் உன்னைய வந்து பாதுகாக்க மாட்டேன். நீ வந்து வேற ஆள் தான." அப்ப வந்து அதோட கலர் காட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மேட்டுக்கிட்ட. தாத்தா, பாட்டி சொல்லியிருக்காங்க, "நாங்க உங்க நல்லதுக்கு தான் செஞ்சோம். ஆனா இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேள வந்து அது அதோட சாப்பாட தூக்கி போட்டனால அது கடுப்பாயிருச்சு போல இருக்குன்னு" சொல்லவும் தான், அப்பதான் அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரு, "ஏம்மா இந்த மாரிலாம் பண்றீங்க? நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே! ஏன் இந்த மாரி தேவையில்லாத வேலைலாம் செய்றீங்கன்னு?" சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் கத்து கத்துன்னு கத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா, அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, "சரி, எங்கள மன்னிச்சிடுங்க. பரவால்ல. நாங்க போயிட்டு நாங்க எங்க செஞ்சோமோ அங்கேயே பேசி அந்த ஜீன வந்து நாங்க திருப்பி கொண்டு போயிடுறோம்னு" சொல்லியிருக்காங்க. பட் அங்க போனோனே, ஆ அந்த செஞ்சு குடுத்தார்ல, அந்த ஜீன் எடுத்துட்டு போறதுக்கு குடுத்தார்ல, அவரு என்ன சொல்லியிருக்காரு, "நான் ஒரு தடவ குடுத்துட்டேன்னா, திருப்பி வாங்க மாட்டேன். வேணும்னாக்கா அந்த ஜீன் வந்து நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போய்க்கோங்க. ஆனா என்னால திருப்பி எடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டாரு. இன்னைக்கு வரைக்குமும் அந்த ஜீன்ங்க வந்து, அது ஜீன்னா என்னன்னு தெரியல. நான் அத கால் பண்றதுக்காக ஜீன்னு சொல்றேன். மலேஸ் ஜின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன்ஸ் அத என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த மாரி வளர்க்கறது நெறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஜின்ன வந்து இந்த அம்மா, அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுவரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா, அப்பா அந்த ஜீனுக்கு சாப்பாடு ஆஃபரிங் குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து அவங்களோட வீட பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து டைம் போக போக இன்னும் ரிஸ்கா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட ஆஃபரிங் வந்து இப்போதைக்கு கருவோட வைக்கிறாங்க. போக போக அது இன்னும் கொடூரமா கேட்டுச்சுன்னா, இன்னும் கொடூரமா குடுக்கணுமா? அவங்க குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த மாரி விஷயத்துலலாம் நம்ம ஈடுபடாம இருக்கிறது நம்பளுக்கும் ரொம்ப நல்லது. மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது.